மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டில் தான் வீடியோ போடுறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க. எல்லா வீடியோக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வளர்ந்தூர் யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பேச முடியாத இந்த ஜீவன் மாட்டுப்பொங்கல் நமக்கு அனைத்தையும் கொடுக்கும். இந்த மாடுகள் நன்றாக இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். மனுஷங்க எப்படிங்க அதே மாதிரி மாட்டுக்கும் அதே தான், மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த பொங்கல் மாடுகளுக்கும் வாய் விட்டு சொல்ல முடியாது, இருந்தாலும் உள்ளுக்குள் மகிழ்ச்சி இருக்கு. இந்த ஒரு நாள் இந்த மாடுகளுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த ஜல்லிக்கட்டு மட்டும் பிடிக்காது. ஏன்னா எனக்கு அந்த மாட்டை துன்புறுத்தி செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஜல்லிக்கட்டு மட்டும் நான் ஏற்றுக்க முடியாது. அது மாதிரி எல்லாம் பாரம் இப்போ தான் சொல்லிட்டாங்க, பாரம் வச்ச வண்டியெல்லாம் ஓட்டக்கூடாது, மாடை வச்சு செய்யக்கூடாதுன்ட்டாங்க. அது சந்தோஷம்தான். அப்படி இருந்து எல்லாம் செய்கிறாங்க. சில இடத்துல நான் பார்க்குறேன், விறகெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதெல்லாம் தப்பு. அது எவ்வளோ முதுகு வலிக்கும். நம்ம எப்படி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி மாடுகளையும் ஃப்ரீயாக விடணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி போட்டியெல்லாம் நடந்தால் சூப்பர் தான், நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம விவசாயத்தில் உழவுக்கு நிலவுறது மனுஷன் தான் சேரில் நடக்கிற, மாடு நெல் அது தப்பு கிடையாது. அது ஊதாக தான் நம்ம சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட மாடுகளும் இன்றைக்கி சிறப்பாக கொண்டாடட்டும். இன்றைக்கி மாடு வைத்தவர்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள். இங்கே பாருங்கள், உழவுறாரு. நம்ம சாப்பிட்றதே மாடால் தான். மாட்டு எல்லாமே இருக்குது. சத்துள்ளதும் மாட்டிலேருந்து தான் வருது, சுத்தமாக இருக்கிறதும் மாட்டிலேருந்து தான் வருது. மாட்டில் எல்லாமே புண்ணியம்தான். பசுமாடும் எல்லா மாடும் தான், காளை மாடும் எல்லா மாடும் தான். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மாடை பார்க்க எப்படி பாருங்கள். சில மாடெல்லாம் ஒயிட் கலரில் இருக்குது, ப்ரௌன் கலரில் இருக்குது, ரெண்டும் கலந்துருக்கு. அப்புறம் ஜெர்சி மாடுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி அந்த ஸ்கின் வழவழப்பாக இருக்கும். ப்ரௌன் கலர், கருப்பு கலர் இருந்திருக்கும். வெள்ளை கலர், ப்ரௌன் கலரில் இருக்குது. அது பேர் ஜெர்சி மாடுன்னு சொல்லுவாங்க. நம்ம சைனா சில்க்குன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஜெர்சி மாடு அந்த மாதிரி இருக்குது. அது தொட்டு பார்த்தா வழவழவாக இருக்கும், புஸ் புஸ்ன்னு இருக்கும். யூடியூபரில் எத்தனை பேர் மாடு வச்சுருக்கேன்னு சொல்லுங்கள். அவங்க அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிறந்ததே நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். உங்கள் மாட்டுக்கு நோய் நொடி இல்லாமல் உங்கள் நல்லதுக்கு மாடு சிறப்பாக அமையட்டும். மக்களே, இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா, மாட்டுகளெல்லாம் பார்த்தீர்களா, என் வீடியோவை பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். யூடியூபர் சொந்தங்க அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கட்டும், சிறப்பாக அமையட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும். வீடியோ எப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் வீடியோ போடுறேன். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ 1 by 1 வரும். வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வீடியோ போட்டு கொண்டிருக்கிறேன். நிறை குறை இருந்தால் சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன். பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.